ஒன்ஸ் வந்து நீங்க ஒரு லொகேஷன் ஆட் பண்றீங்கன்னா the reason we are adding that location is actually because நம்ம இங்க இருக்கோம் அப்படின்றது கிடையாது. The audience where they are at, it should reach them அப்படின்ட்டு. If நீங்க வந்து if you are posting a travel blog about a certain place, then add that location. எந்த இடத்துல ஷூட் பண்றீங்களோ அந்த லொகேஷன். Because if I am looking to travel there அப்படின்னா ஐடியலி நான் வந்து அந்த லொகேஷனை சர்ச் பண்ணி பார்ப்பேன். பட் அப்படி இல்லை, நான் வந்து என்னோட வீட்டில் என்னோட லைஃப் பத்தி as a common blog I am shooting அப்படின்னா if you are in this particular place, take location prompts from இந்த பிளேஸ்ல இது ட்ரெண்ட் ஆகுது அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let's say I am in Tamil Nadu, but I will not post it as Tamil Nadu. Instead I look for Chennai. சென்னையில் I look for specific spots. ஸோ இந்த ஸ்பாட்ஸ் ஆர் ட்ரெண்டிங். ஸோ அப்படி நான் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா people whoever are searching for those locations, they will find these places also. ஸோ அந்த டிராவல் இது உங்க லொகேஷன் டேக் வந்து நீங்க அந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணணும். இட் இஸ் அ லொகேஷன் ஃபார் யுவர் கஸ்டமர், நாட் ஃபார் யுவர் செல்ஃப். அண்ட் எந்த லொகேஷன் நீங்க ஆட் பண்றீங்களோ from my home, most of the reels